அனைவருக்கும் வணக்கம். இன்று பிளாஸ்டிக் ஒயர் கட்டை பிடி கைப்பிடி வச்ச கூடை எப்படி பின்னுவது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒயர் கூடைக்கு 4 ரோல் ஒயர் தேவைப்படுது. 2 ரோல் ஒயிட்டும் 2 ரோல் ஆரஞ்சும் வாங்கிக்கோங்க. என்னுடைய கலரு இந்த கலரு, நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த கலரில் வாங்கிக்கிறலாம். இப்போ இந்த ஒயருக்கு கட் பண்ணுறது ஆரஞ்சில் 6 ஒயர் கட் பண்ணிக்கலாம் 10.5 அடியில். ஒயிட் 24 ஒயர் தேவைப்படுது. அதில் 16 ஒயரு 10.5 அடியில் கட் பண்ணுங்கள். ஒரு 8 ஒயர் நடுவில் வர்றதுக்காக அது 9 அடியில் கட் பண்ணிக்கலாம். 9 ஒயரு கட் பண்ணிக்கிறணும். 9 அடியில் 8 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 24 ஒயர் ஒயிட்டு தேவைப்படுது. அதில் 16 ஒயர் 10.5 அடியில் கட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி ஸ்கேலில் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஒயரும் கட் பண்ணி தனித்தனியாக முடிச்சு போட்டு வச்சுக்கிறணும். 10.5 அடியில் ஒரு லைனும் 9 அடியில் ஒரு முடிச்சும் போட்டு வச்சுக்கிறணும். இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டால் அந்த எண்டு ஒயரை எடுத்து ஒவ்வொன்றா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக கட் பண்ணாமல் ஒரு இடத்துல ஓட்டை போட்டு அந்த இடத்துல அந்த ஒயர் சுற்றி இருக்கும்ல அந்த முனியை எடுத்துட்டு நம்ம அளந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் மட்டும் நீங்கள் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கடுத்து அந்த ஒயரை வச்சு நம்ம மீதி ஒயரெல்லாம் கட் பண்ணிக்கிறலாம். நடுவில் வைக்கிறதுக்கு மட்டும் 9 அடியில் கட் பண்ணணும். 2 சைட்லேயும் அந்த கம்பு வச்சு பின்னுறோம்ல அதுக்காக நம்ம 10.5 அடியில் எடுத்துக்கிறலாம். இது சாதாரண முடிச்சு போடுறதா போடுங்க. உங்களுக்கு தேவையான என்ன நாட்டு போட முடியுமோ அந்த நாட்டில் பின்னிக்கிறலாம். நான் சாதாரண நாட்டில் தான் இந்த கூடை பின்னுறேன். மார்க்கெட் போகிறதுக்கு இந்த கூடை நல்லா வசதியாக இருக்கும். பெரிய கூடையாக வரும். ஆரஞ்சு கலர் நான் 6 ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு 2 சென்டரில் ஒரு 2 கடைசியில் 2 அந்த மாதிரி வச்சு பின்னிக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் ஒயரை இந்த மாதிரி சாதாரண நாட்டு 2ஆக மடித்து அடுத்த ஒயரை அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி பின்னுனா சாதாரண நாட்டு கிடச்சிரும். அப்போ அந்த ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு அதை நம்ம மடிக்கிறோம். மறுபடியும் மடிச்சுட்டு அடுத்து ஒரு ஆரஞ்சு கலர் நாட்டு ஒயரை மடிக்கணும். 2ஆக மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் ஒயரை 2ஆக மடிக்கணும். மடிச்சுட்டு அதை மேலே வச்சு கீழே உள்ள ஒயரை அப்படி மேலே வச்சுட்டு நடுவில் உள்ள ஒயரை அந்த ஹோல்குள்ளே கோர்த்தமாக்கும் 2ஆவது லைன் கிடச்சிரும். இப்போ 2 லைன் பார்டர் மாதிரி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கிறேன். மேலேயும் கீழே உள்ள ஒயரை நம்ம கரெக்டாக இருக்காண்டு அப்பப்போ செக் பண்ணிவிட்டு கூட இருந்துச்சுன்னா இந்த நாட்டை லூஸ் பண்ணி நம்ம அந்த ஒயரை மேலே இழுத்து விட்டோமாக்கும் ஈவனாக வந்துடும். அதுக்கு அடுத்து ஒயிட்டு 10.5 அடியில் கட் பண்ணோம்ல அந்த ஒயரை அடுத்து நம்ம பின்னணும். அந்த ஒயர் பின்னி முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் கூட குறையாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த நாட்டு போடணும். இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒயிட் ஒயரை மடித்து இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுட்டு ஒயிட்டும் உள்ளே கோர்த்தமாக்கும் இன்னொரு நாட்டு கிடச்சிரும்.
பின்னி முடிச்சுட்டு 2 ஒயரும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிடணும். ஒரு பக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை லூஸ் படுத்தி இழுத்தமாக்கும் கரெக்டாகிடும். அடுத்து ஒயிட் ஒயரை மடிக்கிறோம். இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஒயிட்டு உள்ளே கோர்த்து எடுத்தால் அடுத்த ஒரு நாட்டு வந்துடும். ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணி கூட குறையா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம சரி பண்ணிக்கிறணும். இப்படி ஒவ்வொரு ஒயரையும் நம்ம மடித்து 2ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிக்கிட்டே வரணும். இந்த ஒயிட் கலர் வந்து 8 ஒயரு ப்ளஸ் இந்த ஆரஞ்சு சேர்த்தா 10 ஒயர் ஆயிடுது. அதே போல் அந்த சைடும் 8 ஒயர் ப்ளஸ் அந்த ஆரஞ்சு கலர் சேர்த்தா 10. மீதி உள்ள நடுவில் 11 ஒயர் வரும். நடுவில் வந்து 2 ஆரஞ்சு வைக்கிறோம். வச்சுட்டு பின்னுறப்ப நம்ம அது ஒரு கட்டை தனிப்படுத்துறதுக்காக அந்த ஆரஞ்சு நடுவில் வைக்கிறோம். ஆரஞ்சு சேர்த்தா 32 வந்துடும். ஒவ்வொரு ஒயரு 2ஆக ஈவனாக மடிச்சுக்கிட்டு அடுத்து வந்து பின்னணும். இல்லாட்டி கூட ஒயர் ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் குறைவாக இருந்துச்சுன்னா பத்தாமல் போயிடும். அதனால் அதை சரி பண்ணிக்கிட்டு பின்னிட்டு வாங்க. இந்த இது ஒயிட் வந்து 10.5 அடியில் 8 ஒயர் பின்னிட்டோமாக்கும். அதுக்கடுத்து நம்ம 2 ஆரஞ்சு வச்சு பின்னுவோம். தொடர்ந்து ஒயிட்டாக வர வேணான்ருக்கா 2 ஆரஞ்சு வச்சு பின்னிட்டு அதுக்கடுத்து ஒயிட்டு. ஆரஞ்சு 2 லைன் போட்டுருவோம். பின்னுறப்ப நல்லா இழுத்து டைட்டாக பின்னுங்க. லூஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து பின்னுறப்ப நம்ம நாட்டு வந்து லூஸாகவே இருக்கும். அது அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு. அதனால் நல்லா டைட் வச்சு பின்னிகிட்டே வாங்க. இப்போ 2 ஒயர் ஆரஞ்சு முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து 9 அடியில் கட் பண்ண ஒயிட் ஒயரை நம்ம இதில் ஜாயின் பண்ணணும். முன்னாடி உள்ள ஒயிட் வந்து 10.5 அடி. அது வந்து அந்த கட்டை வைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து 1.5 அடி சேர்த்துருக்கோம். இந்த 9 அடி வந்து நடுவில் வர்றது. இதை வந்து நம்ம கூட பின்னிட்டு கோர்த்து விட்டுற போகிறோம். அதனால் 9 அடியில் கட் பண்ணியிருக்கிறோம். அது பின்னியாச்சு. 9 அடியில் கட் பண்ணது பின்னிட்டு அதுக்கு அடுத்து வந்து 10.5 அடியில் உள்ளதை நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு கடைசியாக 2 வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிறத ஜாயின் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு இந்த அடி மட்டும் போட்டோமாக்கா அதுக்கடுத்து ஈஸியாக இருக்கும். அடி மட்டும் கவனமாக போடணும். 9 அடி நடுவில் வச்சுட்டு 2 சைட்லேயும் 10 அடி கட் பண்ணதை பின்னிட்டோமாக்கும் நம்ம மேலே அந்த கட்டை வைக்கிறதுக்கு தேவையான ஒயர் கிடச்சிரும். ஆரஞ்சு 2 ஒயர் இந்த எண்டுலேயும் பின்னிடுறோம். பின்னிட்டு அந்த 9 அடியில் நம்ம கட் பண்ண ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரை வந்து இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அளந்து நம்ம கட் பண்ணி விடணும். 10 அடின்றது எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்குது, அந்த ஒயரை வச்சு அளக்கக்கூடாது. இந்த கடைசியில் 9 அடியில் கட் பண்ணோம்ல, அந்த ஒயரை வச்சு நம்ம அளந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அடுத்து ஆரஞ்சு கலர் ஒயரை வச்சு ரன்னிங் ஒயரை வச்சு ஆரம்பிக்கணும் மேலே. அதே போல் 14 அடி அடி போட்டுடுறோம். இந்த கூடைக்கு அடி வந்து 14 அடி போட்டால் அகலமாக இருக்கும். நல்லா நம்மளுக்கு அடுத்து திங்ஸ் உள்ளே வைக்கிறதுக்கு நல்லா அகலம் கிடைக்கும். இல்லாட்டி உட்காராது, அது கொஞ்சம் சாய்வாக இருக்கும். அதனால் நல்லா அகலமாக போட்டோமாக்கு ஒரு பெரிய கூடையாக கிடைக்கும். அதுக்காக 14 அடி போடுவோம். இந்த சென்டரில் உள்ள ஒயரை நல்லா நாட் போட்டு மேலே 7 அடி கீழே 7 அடி மொத்தம் 14 அடிக்கு போட்டுறணும். மாதிரி தொடர்ந்து பின்னி பின்னி கடைசியாக வரப்போ அந்த கடைசி 9 அடி ஒயர் இருக்குல்ல, அதை அளந்து கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இந்த சைடு இருந்து ஆரம்பிக்கணும். இங்கே மேலே 7 அடி போட்டு அதே இதை மாதிரி கீழ் பக்கமாக திருப்பி 7 அடி போட்டுறணும். அப்போ 14 அடி நம்மளுக்கு கிடச்சிரும். இது மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த பக்கம் போடணுன்றது கரெக்டாக தெரியும். ஒரு பக்கமாக போட்டு வந்துட்டு ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் குறைவாகவும் இருக்கும் ஒயரு. அதனால் 2 பக்கமும் ஈவனாக திருப்பி போட்டுகிட்டே வாங்க. அப்படி தொடர்ந்து கடைசி வரைக்கும் பின்னிட்டு அங்கே உள்ள ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம கட் பண்ணி விடணும். ஒம்பது அடி வயரை எடுத்து கட் பண்ணுங்கள். 10 அடி வயருன்றப்ப சைடில் அதிகமான வயரு தேவைப்படாது. அதனால் 9 அடி கட் பண்ண வயரை எடுத்து அளந்து அந்த ரன்னிங் வயரை கட் பண்ணி விடணும். அதுக்கடுத்து மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பித்து ரன்னிங் வயரை வச்சு கட் பண்ணணும். இந்த சைடு 7 பின்னிட்டா அதுக்கடுத்து பேக்கில் கீழே இருக்கிற வயரை வச்சு நம்ம அடி போடணும். இந்த சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு மறுபடியும் இந்த மாதிரி வயரை அளந்துட்டு அளந்து லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கிட்டு ஆரம்பிக்கணும். இந்த சைடும் 7 மேலே கீழே 2 பக்கமும் 7 14 அடி பின்னி முடிக்கணும். நல்லா பின்னுறப்ப நல்லா டைட்டாக இறுக்கமாக பின்னிட்டு வாங்க. அப்போ தான் கூடை வந்து அழகாக இருக்கும். இந்த மாதிரி 14 அடி பின்னிட்டு அதுக்கடுத்து விளக்கமாத்து குச்சி இருக்குதுல்ல, அந்த குச்சியை வச்சு இது வளைவாக இருக்குது, வளைஞ்சு வளைஞ்சு வருது. அதனால் அந்த குச்சியை வச்சு நம்ம கோர்த்தமாக்கும் நல்லா அகலமாக அப்படியே நிற்கும் வளையாமல். அதுக்காக இந்த குச்சி உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்லேயும் கோர்த்துக்கிட்டே வாங்க. ஈஸியாக தான் இருக்குது கோர்க்கிறதுக்கு. நல்லா கோர்த்து இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா அப்படியே வளையாமல் ஸ்ட்ரைட்டாகவே நிற்கும். கூட கீழே சாயாது.
அப்படி எங்கேயும் வச்சாலும் அப்படியே சரியாக நிற்கும். அதுக்காகத்தான் அந்த குச்சியை வச்சு கோர்க்கிறது. கோர்த்துட்டு அந்த கரெக்டாக வந்தோடனே கட் பண்ணி விட்டுருங்க. ஒவ்வொரு லைனையும் இந்த மாதிரி கோர்த்துட்டு, நான் ஒரு லைன் விட்டு ஒரு லைனில் தான் கோர்த்துருக்கேன். அதே மாதிரி கூட உங்களுக்கு தேவைப்படுற அளவு கோர்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி கோர்த்துட்டு அதுக்கடுத்து அந்த ரன்னிங் ஒயரை வச்சு கீழே ஒரு 3 அடி பின்னிக்கோங்க. அதேபோல் மேலே ஒரு 3 அடி பின்னமாக்கு நம்மளுக்கு ஒரு பார்டர் லைன் மாதிரி கிடைக்கும். மூலை திருப்புறது அப்படியே தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரணும். நாலு பக்கம் பின்னி முடிச்சுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும். அந்த வயரை வந்து மேலேருந்து வயரை கீழே 1 இன்ச்சுக்கு லூஸ் படுத்திட்டு ரன்னிங் வயரை அதுக்குள்ளே கோர்த்து லூஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே கோர்த்துட்டு கீழே மேலேயும் இழுத்து டைட்டு வச்சா நம்மளுக்கு ஏணிப்படி முடிச்சு கிடச்சிரும். ஏணிப்படி முடிச்சு எப்படி பின்னணும் என்பது என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து கூட கற்றுக்கோங்க. அடுத்து ஒயிட் ஒயரை கொஞ்சம் விட்டுட்டு ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஒயிட் ஒயர் இருக்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் கோர்க்கறதுக்கு விட்டுட்டு நாட் போடுங்க. நாட் போட்டு அப்புறம் இந்த இடம் வந்து ஒயிட் ஒயர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிக்கிட்டே வாங்க. இப்படி தொடர்ந்து சுற்றி பின்னிட்டு மறுபடியும் ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம முடிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் முடிச்சுட்டு நான் அந்த ஒயிட் கலரில் இருக்கிற கட்டை வந்து 12, ரெட் கலரில் ஆரஞ்சு கலரில் இருக்கிற கட்டம் 12, அதுக்கு மேலே 3 அடி போட்டு கூடையை முடிச்சிடுறேன். முடிச்சிருக்கேன். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் முடிஞ்ச உடனே ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த மாதிரி முடிக்கணும். முடிச்சுட்டு ஒயிட் கலர் வயரை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே இந்த நடுவில் வந்து 8 அடி வயர் 9 அடியில் பின்னிருந்தோம்ல, அந்த வயரை மட்டும் கோர்த்து விட்டுறணும் உள் பக்கமாக. மீதி இந்த 10 அடி வந்த வயரை வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டு அந்த நடுவில் இருக்கிற வயரை நம்ம கோர்த்து விட்டுடலாம். ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த லைனில் கோர்த்து விட்டுறணும். 2 பக்கமும் கோர்த்துட்டு சைட்லேயும் கோர்த்து விட்டுட்டு அந்த 10 அடியை மட்டும் நம்ம வச்சுக்கணும். 4 பக்கமும் வச்சுருக்கிற 10 அடியை மட்டும் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் இந்த மாதிரி உள் பக்கமாக கோர்த்து விட்டுறணும். ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த லைனில் கோர்த்து விடுங்க. ஃபுல்லாக கோர்த்துட்டு
நான் எல்லாம் கோர்த்தாச்சு. இந்த 10 அடி இருக்குதுல்ல, அதை வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்ன போகிறோம். கோர்க்கிறது கொஞ்சம் ஒரு அரைஞ்சு விட்டுட்டு அந்த நாட் போடுறோம். இந்த மாதிரி நாட் போட்டு பின்னிக்கிட்டு வரணும். இந்த 10 வயரையும் பின்னிட்டு கோர்க்கறதுக்கு அளவு விட்டு நம்ம கட் பண்ணிடணும் ஒயிட் ஒயரை. இதில் தான் வந்து நம்ம அந்த கட்டையை வச்சு பின்ன போகிறோம், கைப்பிடி கட்டை வச்சு. நாலு பக்கமும் இதே மாதிரி தான் பின்னணும். இந்த சைடு எப்படி கொஞ்சம் விட்டு ஒயர் கோர்க்கறதுக்கு அளவாக விட்டுட்டு ஆரம்பிக்கிறோம், அதே போல் கொஞ்சம் கோர்க்கறதுக்கு அளவாக ஒயர் விட்டு கட் பண்ணிடணும். இந்த லைன் வந்து உங்களுக்கு ஒயர் எவ்வளோ இருக்கோ 9 லைன் வரைக்கும் நான் பின்னியிருந்தேன். அதே போல் நீங்களும் 9 லைன் வரைக்கும் பின்னிட்டு 2 சைடு உள்ள ஒயரையும் 2 சைடும் கோர்த்து விடணும். இந்த மாதிரி பின்னிட்டு நம்ம தேவையான அளவு கோர்க்கறதுக்கு விட்டு ஒயரை கட் பண்ணணும். கோர்க்கறதுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடுறோம். அடுத்து அதே மாதிரி கோர்க்கறதுக்கு விட்டு நம்ம ஆரம்பிக்கணும். இதே மாதிரி தான் மற்ற 3 பக்கமும் நம்ம பின்னணும். இதே மாதிரி பின்னுறப்ப நம்மளுக்கு அந்த கட்டை வச்சு கோர்க்கிறப்ப கரெக்டாக வரும் கைப்பிடிக்கு. இதே மாதிரி தான் எல்லாமே பின்னுறதுனால உங்களுக்கு ஒன்று மட்டும் நான் பின்னி காட்டுறேன். பின்னிட்டு நம்ம கோர்க்கறதுக்கு தேவையான அளவு விட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு ஒயரை ஒரு நாட்டு விட்டு அடுத்த நாட்டில் கோர்க்கணும். பின் நாட்டிலே கோர்க்கக்கூடாது, அடுத்த நாட்டில் அப்படி கோர்க்கணும். எல்லா ஒயரும் முடிஞ்ச அளவுக்கு கோர்த்துருங்க. அப்போ தான் வந்து ஒயர் கூட அந்த கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இந்த மாதிரி எண்டு வரைக்கும் கோர்த்து விட்ருங்க. அதே மாதிரி அந்த சைடு உள்ளதையும் கோர்த்து விட்டுறணும். இந்த இதில் எப்படி கோர்த்துருக்கணும் அதே மாதிரி ஃபுல்லாக மாற்றி மாற்றி 2 சைடும் கோர்த்து விட்டுறணும். கோர்த்து விட்டுட்டு நம்ம அடுத்து வந்து கட்டையை எப்படி வைக்கணுன்றது பார்ப்போம். இப்படி வச்சுட்டு ஒயரை வந்து ஒரு நாட்டு இருக்குல்ல, அந்த நாட்டிலேருந்து உள்ளே கூடி கோர்த்து 5வது லைனில் வந்து நம்ம கோர்த்து விட்டணும் ஒயரை. இப்படி கோர்த்துட்டு கீழேருந்து 5வது லைன் எண்ணிட்டு வாங்க. எண்ணிட்டு வந்து அந்த 5வது லைனில் கோர்க்கிறப்ப நம்மளுக்கு கரெக்டாக கைப்பிடி கிடைக்கும். ஒரு நாட்டிலேருந்து அப்படியே வயரை உள்ளே கூடி வெளியே கொண்டு வந்து அப்படியே கோர்த்து விடணும். அஞ்சாவது லைன்லேருந்து கோர்த்து எவ்வளோ வயர் இருக்கோ ஃபுல்லாகவே கோர்த்து விட்ருங்க. கொஞ்சம் கோர்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஏற்கனவே 2 லைன் வயரு நம்ம அந்த நாட்டில் கோர்த்ததுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கோர்க்கணும். நான் ஒன்று மட்டும் கோர்க்குறேன், அதே மாதிரி நீங்களும் பார்த்து ஃபுல் வயரையும் அட்ஜஸ்ட் பண்ணி கோர்த்து விட்ருங்க. கோர்த்துட்டு நம்மளுக்கு கட்டைப்பிடி எப்படி கட்டைப்பை கூட ரெடி ஆயிடுது. இந்த மாதிரி ஒவ்வொரு வயரையும் நீங்கள் ஃபுல்லாக கோர்த்து விட்ருங்க. நல்லா இழுத்து கோருங்க.
ஒவ்வொரு வயரையும் நல்லா டைட் வச்சு கோர்க்கிறப்ப அப்படியே கைப்பிடி வந்து கலண்டு வராமல் டைட்டாக நிற்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கோர்க்கிறதுக்கு, பார்த்து நீங்கள் அந்த வயரை வந்து நல்லா கூர்மையாக வச்சு கூட கோர்த்து விட்ருங்க. அதே மாதிரி தான் எல்லா பக்கமும் கோர்த்து விடணும். அடுத்த சைடு அதே மாதிரி தான் வயரை ஃபுல்லாக கோர்த்து விட்டிங்கன்னா கைப்பிடி கிடச்சிருது நம்மளுக்கு. நீட்டாக பெரிய கூடையாக